ஓகே, இதுல செகண்ட் ஒன் இருக்கக்கூடியது மெனு பார். ஸோ இந்த மெனு பார் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். The menu bar is below of the title bar which compress various menus consist of various options. ஸோ டைட்டில் பாருக்கு கீழே இருக்கக்கூடிய பார் வந்து மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட், ஃபார்மேட், டேபிள், டூல்ஸ், விண்டோஸ், ஹெல்ப், இது மாதிரி நிறைய மெனுஸ் இருக்கு. இந்த மெனுஸ்ல நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபைல் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், ஃபைல் மெனுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாம். File. The file menu contains the various options of file management task like save, save as, இது மாதிரி பண்ணுவோம்ல. Such as new, ஒரு டாக்குமெண்ட்டை புதுசாக கிரியேட் பண்ணுறதுக்கு, இல்லை ஆல்ரெடி கிரியேட் பண்ண வச்ச டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு, கரண்ட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு, சேவ் எஸ், ஒரே டாக்குமெண்ட்டை வெவ்வேறு நேமில் சேவ் பண்ணுறதுக்கு நம்ம சேவ் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். பிரிண்ட் அண்ட் எக்ஸ்போர்ட், வேறு ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸெட்ரா, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஃபைல் மெனுவில் இருக்குது. செகண்ட் மெனு வந்து எடிட். த எடிட் மெனு கண்டைன் கட், காப்பி, பேஸ்ட், அன்டூ, ரீடூ அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ கட், காப்பி, பேஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரக்கு வந்து அன்டூ யூஸ் பண்ணுவோம். ரீடூ அப்படிங்கிறதுக்கு வந்து மறுபடியும் அகைன் நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்னா ரீடூ யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே எடிட் அப்படிங்கிற மெனுவில் இருக்கும். வியூ. The view menu contains the options that use to modify the environment of writer such as display of toolbars, web layout, print layout, and navigator and etc. So view அப்படின்னா நம்ம ஒரு பேஜை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம view அப்படிங்கிற மெனுல போய் அந்த பேஜ்ல எல்லாமே கவர் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு நம்ம view அப்படிங்கிற மெனு யூஸ். Insert menu contain commands for inserting various elements such as pictures, tables, charts, commands, headers, footers and special characters and etc. ஸோ நம்ம ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ணணும், ஒரு சார்ட்டை இன்சர்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக நம்ம எந்த மெனு யூஸ் பண்ணணும்னா இன்சர்ட் அப்படிங்கிற மெனு தான் யூஸ் பண்ணுவோம். இதில் 1 மார்க்ல கேட்பாங்க. ஃபார்மேட் மெனு. The format menu contains the options of various text and page formatting features like page size, layout, font characteristics, bullets and numbering. இது மாதிரி நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை எவ்வளவு தூரம் ஃபார்மேட் பண்ண முடியும், அழகுபடுத்த முடியும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த மெனுக்கு தான் போகணும். டேபிள்ஸ் மெனு. The tables menu contains various tools to manage and manipulate tables such as creating table, inserting rows and insert columns and split cells and merge cells and etc. ஸோ நம்ம டேபிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்டர்செக்ஷன் ஆகி கிரியேட் ஆகுது வந்து டேபிள்ஸ். அந்த சின்ன ஒரு பாக்ஸ் இருக்கும்ல டேபிள்ஸில், அந்த சின்ன பாக்ஸுக்கு பேர் வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம புதுசாக ஒரு ரோவை கிரியேட் பண்ணுறது அண்ட் ஒரு காலத்தை வந்து இன்சர்ட் பண்ணுறது, இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம டேபிள்ஸ் அப்படிங்கிற மெனுவில் பண்ணலாம். இந்த ஸ்பிளிட் செல்ஸ் அப்படின்னா ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கும்ல, அந்த செல்லை வந்து 2ஆக ஸ்பிளிட் பண்ணுறது, இல்லை 2-3 செல்லை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுறது ஒரே செல்லாக, இதை வந்து மெர்ஜ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து டேபிள்ஸ் அப்படிங்கிற மெனுவில் இருக்கும். டூல்ஸ் மெனு. The tools menu contains various tools and functions such as spell check, macros, mail merge, end notes and footnotes. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து டூல்ஸில் இருக்குது. மெயினாக இந்த டூல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம இதில் வந்து ஸ்பெல் செக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். விண்டோ. The window menu shows display options such as new window, close windows, split and freeze. ஒரு 2 or more விண்டோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த விண்டோ எல்லாமே ஓனாக போய் க்ளோஸ் பண்ணாமல் நம்ம விண்டோ அப்படிங்கிற மெனுவில் போனீங்கன்னா எல்லா விண்டோவும் ஷோ ஆகும். அதில் நம்ம ஏதாச்சும் ஒன்றா க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஃப்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து விண்டோ அப்படிங்கிற மெனுவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் மெனு. The help menu display the inbuilt help features in OpenOffice. உங்களுக்கு எப்போச்சும் ஒரு டவுட் வந்துருச்சு, எனக்கு இந்த ஷார்ட் கீ தெரியல, இது எப்படி ஓப்பன் பண்ணணும்னு தெரில அப்படின்னா நீங்கள் ஹெல்ப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய சர்ச்சில் போய் நீங்கள் டைப் பண்ணீங்க, நீங்கள் என்ன வேணுமோ அதை டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதனுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட், டூல் பார். Under the menu bar there are 2 toolbars available by default. டிஃபால்ட்டாகவே நம்மளுக்கு வந்து 2 டூல் பார்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பார் அண்ட் ஃபார்மேட்டிங் டூல் பார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். திஸ் டூல் பார் இஸ் ஜஸ்ட் below the menu bar which is consists shortcut icons for frequently performed task. There are many shortcuts icons like cut, copy, paste and do. ஸோ நம்ம அந்த மெனு பாரில் பார்த்த எல்லா ஒரு ஐகான்ஸும் இந்த வந்து
ஸ்டாண்டர்ட் டூல் பார்ல கொடுத்துருப்பாங்க. கட், காப்பி, பேஸ்ட், அதோட ஐகான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஐகான்ஸ் சரியா தெரியல அப்படின்னா நம்ம வந்து டைரக்டா வந்து நம்ம மெனு பாரை யூஸ் பண்ணலாம். Formatting toolbar. The formatting toolbar is below of the standard toolbar, which is consist of icon used formatting text like bold, underline, italic, font, type and font colors. So நாம இதில் போய் இந்த ஃபாண்டோட டைப் நம்ம செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் ஸ்டைல்ஸாக வேணும்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தென் அதனுடைய சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணும், இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல்டாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கணும் இட்டாலிக். அதை அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னா யூ. இது மாதிரி நம்ம ஓனை கிளிக் பண்ணும்போது அந்த தகுந்த மாதிரி அங்கே ஃபார்மேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபார்மேட்டிங் டூல் பாரில் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஃபார்மேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ரூலர். ரூலர் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, the ruler is a scale below the formatting toolbar which is show the margin. There are two set of rulers. One is a horizontal ruler and one is a vertical ruler. The horizontal ruler is used to left and right margins of page, and vertical ruler is top and bottom setting. For example, நீங்க ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு மார்ஜின் போடுவீங்க. ஸோ அந்த மார்ஜின் பக்கத்துல இருந்தா நீங்க வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுவீங்க, சம்திங் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம டைப் பண்றது வந்து மார்ஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மார்ஜின் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு நம்ம ரூலரை யூஸ் பண்ணுவோம். இல்லை எனக்கு வந்து அந்த பேஜோட ஸ்டார்டிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டார்ட் ஆகணுமா அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம ரூலர் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க்கை நம்ம ஜஸ்ட் மூவ் பண்ணும்போது அந்த ஏரோ மார்க் எந்த பொசிஷனில் எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து தான் வந்து டெக்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஒர்க் ஸ்பேஸ், இது உங்களுக்கு தெரியும். The workspace is a blank area which is used to type the content of the files. The flash vertical bars that appears at the beginning of the screen, which is called insertion pointer. It's very important to mark what is insertion pointer அப்படின்னு கேட்பாங்க. Flashing vertical bar ஒன்று வந்து ரைட் சைடு மூவ் ஆகிட்டே இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், flashing vertical bar. ஸோ அதை insertion point அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் பேஸில் நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்ணுறதுக்காக ஒர்க் பேஸ் யூஸ் பண்ணுவோம். ஸ்டேட்டஸ் பார். The status bar is the bottom of window. The status bar is the bottom of window which shows the current status of document such as page number, current page number, current page and default language. இது எல்லாமே வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்றது வந்து ஸ்டேட்டஸ் பார்ல. Okay, entering the text, very important for 2 mark question. நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எப்படி என்டர் பண்ண போறோம், டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அண்ட் ஓப்பன் பண்ணோடனே இருக்கக்கூடிய அந்த டூல் பார்ஸ் பற்றி நாம் இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒர்க் பேஜில் டைப் பண்ண போகிறோம். ஸோ டைப் பண்ணும்போது என்ன மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒன்ஸ் a new document is opened, the text can be typed in the blank area of the screen. ஒர்க் பேஜில் வந்து blank area இருக்கும், அதில் நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம். As the text is typed, they appear on the screen. And the flashing vertical bar called a insertion point move to the right. So நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ண அந்த flashing vertical bar right side move ஆகிட்டே இருக்கு. When the text reach the end of the line, so அந்த margin reach பண்ணிச்சு அப்படின்னா the word is automatically wrapped to the next line. நீ அந்த இடத்துல வந்து நீ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன் வந்துடும். ஸோ end of the margin போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன பண்ணால் அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணி எப்படி டைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த லைனில் நம்ம என்ன டச் பண்ண வேணும், என்டரும் எதுவுமே தட்ட தேவையில்லை, என்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவும் என்ன ஆயிடும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். திஸ் ஃபியூச்சர் இன் எனி வேர்ட் ப்ராசஸர் இஸ் நோன் ஆஸ் எ வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்லுவோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். வாட் இஸ் வேர்ட் ரேப்? ஃபிளாஷிங் வெர்டிகல் பார் வந்து இன்சர்ட் பாயிண்ட் ரைட் சைட் மூவ் ஆகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த லைனை ரீச் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேப் ஆகி அடுத்த லைனுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் கால்ட் எ வேர்ட் ரேப் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாரு, the enter key must not present at the end of the each line. ஒவ்வொரு லைனோட எண்ட்லையும் என்டர் கீ ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. The enter key should be pressed only at the end of the paragraph or when a blank line is to be inserted. So நமக்கு ஒரு blank line வேணும், இல்லை வந்து நம்ம டைப் பண்ண போது இதோட இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சு அடுத்த பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற
சூழ்நிலையில மட்டும்தான் நம்ம என்டர் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த லைன்ல நம்ம என்டர் கீ ப்ரெஸ் பண்ண மாட்டோம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் கொஸ்டின். When a page is filled up, the OpenOffice writer automatically create a new page. ஸோ ஒரு பேஜ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜஸ் ஓப்பன் ஆயிடும். நாம மறுபடியும் என்டர் தட்டி தான் ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்.